எங்களுடைய ஊர் இந்த புலிமேடுங்க, இளவம்பாடிக்கு பக்கத்தில். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 21 கிலோமீட்டர் தான் இருக்குது. எங்கள் அப்பா பேர் வந்து சின்னப்பா கவுண்டரு, எங்கள் அம்மா வந்து ராஜம்மாள். நான் வந்து இந்த குடும்பத்தில் 3ஆம் மகன். 3 ஆண்கள் ஒரு பெண்ணு. எல்லாரும் இறந்துட்டாங்க சார். இப்போ நான் மட்டும்தான் இப்போ இருக்கேன். எங்கள் வரிசையில் எங்கள் 2 அண்ணாவும் இறந்துட்டாங்க, என்னுடைய தங்கச்சியும் இறந்துடுச்சு, அண்ணியும் இறந்துட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். பட்டு நான் கல்லூரியில் 32 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ப்ரொஃபஸராக. கல்லூரியில் அப்படின்னு சொன்னால் திருத்தணியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், வெள்ளூரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், திருவண்ணாமலையில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் வெளியே வந்து 2004 ஓய்வு பெற்று வெளியே வந்து விட்டேன். அதுக்கு பிறகு தான் நான் இந்த எதனா பண்ணணுமே அப்படின்னு தோணுச்சு. கல்லூரியில் இருக்கும்போது தொடங்கிட்டேன். 2001 2002 2 புத்தகத்தை வெளியிட்டேன். வெளியே வந்த பிறகு அதை யாராவது சிறப்பாக செய்வார்களா அப்படின்னு கேட்டது போது கோயம்புத்தூருக்கு, திருச்சிக்கு, புதுவைக்கு, மதுரைக்கு, சென்னைக்கு எல்லாருக்கும் லெட்ரு போட்டேன். என்னென்ன ப்ரெஸ் இருக்குதோ அதுக்கெல்லாம் லெட்ரு போட்டேன். மணிமேகலை ப்ரெஸ்ஸில் தான் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, பதில் போட்டாங்க. இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 8000 கொடுத்தீங்கன்னா நாங்கள் புத்தகம் போட்டு முழுசாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். எடுப்பிலேயே நான் இங்கே போட்ட லோக்கலில் போட்ட ஒரு 3 புத்தகத்தை அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சேன். அதை 4 புத்தகமாக ஆக்கி போட்டாங்க. ஸோ 32,000 எனக்கு 4 புத்தகம் முதல்ல போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோடவே எத்தனையோ பேர் கேட்டாங்க, தாம்பரத்துலேருந்து ஒரு பிரஸ்கார் எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. அதை விட இங்கே வெள்ளூர்லேயே கேட்டாங்க சில பேர். இல்லைங்க, எனக்கு அவங்க தான் முதல்ல எனக்கு கை கொடுத்தாங்க, அதனால் நான் அவங்கள விட்டு வர்றதுக்கு நான் விருப்பலை. எந்த புக்கு போட்டாலும் சரி அவங்கக்கிட்ட எழுதி கொடுத்துருவோம், அவங்க போட்டுருவாங்க. மொத்தம் எவ்வளோ புக்கு எழுதி? இப்போது 40வது புக்கு ரெடியாக இருக்குது சார். 39 புக்கு வெளியே வந்தாச்சு, 38 புத்தகம். ஆனால் எல்லா புத்தகத்தையும் நான் வெளியிட போகிறதில்ல. ஒரு புத்தகத்துக்கு வெளியீட்டு விழா வைக்கிறது இல்லை. அவங்க என்னைக்கு வைக்கிறாங்களோ எங்களுக்கு விருப்பப்பட்டால் நாங்கள் போய் ஜாயின் பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு 5000 ருபீஸ் ஆகும். இவ்வளோ எழுதின புத்தகம் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க? முதல்ல வந்து கொஞ்சமாக லைட்டாக வந்து சயின்டிஃபிக்காக ஆன்மீகம் பற்றி இருக்கும். ஆன்மீகம் நாம் ஏன் பிறந்திருக்கிறோம், எப்படி பிறந்திருக்கிறோம், எதுக்காக நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு என்ன கடமை இருக்குது, நமக்கு இந்த உலகத்தில் என்ன தொடர்பு இருக்குது, எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் என் மனசில் எழும். அந்த எழுத்துக்களெல்லாம் அப்படியே நான் புத்தகத்தில் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு பெயரே நான் வச்சது தேடல்னு வச்சேன். ஏன்னா தேடல் நிறைய பேர் வச்சுட்டாங்க இங்கே தலைப்பு, அதனால் அப்படி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மணிமேகலை புத்தகத்தில் என்ன பண்ணாங்க, தேடலில் கிடைத்த அற்புத விஷயங்கள் அப்படின்னு போடலாம் அப்படின்னு. அற்புத விஷயங்கள்னு நான் எழுதுகிற புத்தகத்தையே நான் அற்புத விஷயங்கள்னு பெருமைப்பட்டு நான் நல்லா இருக்குமா சார்? அது சுய காம்பீகம் இல்லையா? நானே என்னை பரசாட்டிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது வேண்டாம் சார். இல்லை, நீங்கள் அப்படி சொல்லலாம் சார், ஆனால் எங்களுக்கு தெரியுது அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதனால தான் சார் அற்புத விஷயங்கள்னு போடுறோம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அவங்க எனக்கு சொல்லி கைட் பண்ணி புத்தக தலைப்பு கூட சில நேரத்தில் மாற்றுவாங்க. அவங்க பிஸ்னஸ் லைக் வேற ஒன்றும் இல்லை. நம்ம வெள்ளத்தண்ணின்னு வச்சா யாருக்கு சார் தெரியும்? வெள்ளத்தண்ணின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, பொதுமக்களுக்கு? நான் திருக்குறளை முன்வச்சு அதை போட்டேன். 2 திருக்குறளை பற்றி கட்டுரை 1966 நான் எழுதினேன் காலேஜ் மேக்சினுக்கு. முதல்ல அப்படிதான் எழுத ஆரம்பிச்சதே. ஸோ அந்த திருக்குறள் சார்பாக அந்த தலைப்பு வச்சு அவங்க என்ன சொன்னாங்க, அப்படிலாம் வச்சா புரியாது சார், மக்களுக்கு வாங்கணும்னு தோணும். பாரதியின் கவிதைகளில் விஞ்சி நிற்கும் நாட்டுப்பற்று அப்படின்னு வச்சோம்னா ஒரு லைப்ரரி, கவர்மெண்ட் லைப்ரரி வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த தலைப்பு பார்த்த உடனே அவங்க சூஸ் பண்ணுவாங்க, டிக் அடிப்பாங்க, இல்லைன்னா வாங்கவே மாட்டாங்க சார் அப்படின்னு. சரி, உங்கள் சௌகரியம் மாதிரி நான் எதுவும் தலையிடல, நான் வச்சு கொடுக்குறேன் ஒரு தலைப்பை, அந்த தலைப்பு அப்படியே போட்டாலும் சரி, நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லி பண்ணிட்டேன். அதோட போய் இது வரையும் 39 புத்தகத்தை வெளியே கொண்டு வந்து பாதிச்சது புத்தகத்தில் எனக்கு பாதித்தது அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க. என்ன எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய கொள்கையில் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நிற்கிறேன் நான். ஆனால் எனக்கு பேச்சு திறமை இல்லை சார். நான் அந்த காலத்துலேருந்தே நான் வளர்த்துக்கல, வாத்தியாராக தான் இருந்தேனே தவிர பேச்சு திறமையை நான் வளர்த்துக்கல. அதனால பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இப்போ தான் சில இடங்களில் போனால் பேசுங்களாம் சார். இந்த காலேஜ் மேகசின் காலேஜில் கூட என்னை கூப்பிட்டாங்கன்னா, சார் எங்கேயோ இருக்கிறவங்க உங்களை ஆனர் பண்ணுறாங்க, கள்ளக்குறிச்சிக்கு போகிறவங்க உங்களை ஆனர் பண்ணியிருக்கிறாங்க, அது ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் அந்த அளவுக்கு அவங்க பண்ணும்போது நாங்கள் ஏதாவது பண்ண வேண்டாமா அப்படின்னு தான் சார் இந்த காலேஜில் என்னை கூப்பிட்டு ஒரு நாள் கூப்பிட்டாங்க, போனேன் வந்தேன். அதே மாதிரி அங்கே கள்ளக்குறிச்சிக்கு போனோன்னு இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சின்னதாக ஒரு டிமாண்ட் வச்சார் அவருடைய வாட்ஸ்அப்பில். சார் நான் ஒரு ஸ்கூல் நடத்துகிறேன்,
ஆனால் நான் சில மாணவர்களுக்கு எதுனா கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உங்களால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு 5000க்கு நான் புக்கு அனுப்ப சொல்லிடுறேன் மணிமேகலை. எங்கிட்ட எந்த புக்கும் இல்லை, இப்போது எந்தையோ ஒரு புக்கு வாங்கி கொடுத்தது என் புக்கு போய் சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை பிரசுரத்துக்கு ஃபோன் பண்ணி ஒரு 5000க்கு அவங்க புத்தகம் அனுப்புனாங்க. இது அனுப்புனதை பார்த்த உடனே சேலத்துலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணார், ஏன் சார் எங்கேருந்தோ வாங்கி கொடுக்குறீங்க, என்கிட்ட வாங்கல சார், நான் பாதி விலைக்கு தர்றேன் அப்படின்னாரு. சரி, நீங்கள் ஒரு 3000க்கு அனுப்புங்க அவருக்கு புக்கு, நான் அதை பே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவங்ககிட்டருந்து ஒரு 3000 ருபீஸ்க்கு புக்கு வாங்கி அவங்களுக்கு கொடுத்தேன். இப்போது அந்த கான்டாக்ட் தான் விட்ட குறை தொட்ட குறைன்னு இப்போது என்னை கூப்பிடுறாங்க. அங்கே நீங்கள் இவ்வளோ செய்தீங்க சார், இவ்வளோ நாங்கள் ஆனர் பண்ண வேண்டாமா அப்படின்னு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன், ஒரு 20 தலைமை ஆசிரியர்களை கூப்பிட்டு அவங்க கௌரவப்படுத்துகிறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த 20 ஸ்கூல்லையும் 100% ரிசல்ட், 10ஆம் கிளாஸ் 10th 12th அதில் வந்து அவங்கள நான் கௌரவப்படுத்த போகிறோம். அந்த கௌரவப்படுத்துகிற சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்ட்டாங்க. நான் வரேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் செகண்ட் அன்னைக்கு போகிறேன். அதே மாதிரி இங்கேயும் கேட்டாங்க, சேலத்துலேயும் எனக்கு வர சொன்னாங்க. சார் நீங்கள் ஒரு பொறுப்பு ஏற்றுங்க, அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் வரணும் போகணும் அப்படின்னு. சார் எனக்கு 80 வயசு, நான் வந்து கூட திருப்பி வந்துட்டு போய்கிட்டு இருக்க முடியாது சார், ஒரு முறையோடு நின்று போச்சுன்னா இது இப்போ வந்தேன்னு சொன்னால் ஒன் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துட்டேன். நீங்கள் இப்படி ஒரு பொறுப்பேற்றுக்கிறது சொன்னீங்கன்னா நான் கஷ்டப்படணுமே அப்படின்னா, யார் தமிழாக உள்ளவங்க உங்களால் சஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அதான் தமிழ் லட்சுமிபதி கேட்டேன், லட்சுமிபதி டிக்ளைன் பண்ணிட்டாரு. அப்புறம் இவரை கேட்டேன், குமரன் அவரும் டிக்ளைன் பண்ணிட்டாரு. இந்த பொன் செல்வகுமார் இவரையும் கேட்டேன், அவரும் டிக்ளைன் பண்ணிட்டாரு. நான் யாரும் சார் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கூட. அப்புறம் வாணியம்பாடி நாராயணா அவரால் முடியாது, அவர் வீட்டோட முடங்கிட்டார் சார் அவரும். அதே போல் இப்போது வாணியம்பாடி இஸ்லாமிய காலேஜ் ரிட்டையர் ஆன ஒரு ப்ரொஃபஸர் ரொம்ப சிவராஜன், அவர் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கார். கேட்டேன், சார் தமிழுக்குன்னா நான் என்ன வேணால் செய்யணும் அப்படின்னாரு. உடனே சார் அவர் பேரை சஜஸ்ட் பண்ணி சேலத்தில் கொடுத்தேன். அப்புறம் இன்னொருத்தர் இங்கே சந்துருன்னு ஒரு ப்ரொஃபஸர் ஆர்னியில், அவரை கேட்டேன். அவரை கேட்டதுக்கு அவர் ஒத்துக்கிட்டார். 2 பேரும் சஜஸ்ட் பண்ணி விட்டேன். இப்போ எந்த அளவுக்கு அது ப்ரொசீட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. என்னால் முடியலன்றது மட்டும் நான் சொல்லுவேன். ஓகே.